இந்த அல்ட்ரா பர்ஃபெக்ட் ப்ளஸ் கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் இருந்துட்டிங்கனாவே நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஈஸியாக மாவை கிரைண்ட் பண்ணிடலாம். அந்த விஷயம் என்னென்னா இந்த லாக்கு. ஸோ இந்த லாக்கை நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி டர்ன் பண்ணிட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ திருப்பி நீங்கள் அதில் உட்கார வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா அழகாக போய் லாக் ஆகிடும். இந்த லாக்கை நீங்கள் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் உள்ள இன்க்ரீடியன்ட் உளுந்தோ இல்லை அரிசியோ நீங்கள் ஆட் பண்ணணும். இதை கரெக்டாக நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா இந்த ஒயிட் கலர் பாட்டுக்குள்ள இந்த வைப்பர் இது வந்து கரெக்டாக இந்த ட்ரம்முக்கும் இந்த வைப்பருக்கும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இங்கே ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஒழுங்காக கரெக்டாக இது வந்து இந்த ப்ரெஷரில் தானே இங்கே லாக் ஆகுது. ஸோ இந்த ப்ரெஷரை நீங்கள் ஒழுங்காக கொடுக்காம லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கீழே இருக்குல்ல இந்த பார்ட்டில் கேப் விழுந்துடுது. ஸோ இங்கே கேப் விழுந்து இங்கேயும் கேப் விழுந்துடுது. ஸோ இந்த ரெண்டு இடத்துல கேப் விழுந்துச்சுன்னா உளுந்து அதுக்குள்ளே போய் மாட்டிக்குது. இந்த இடத்துல இருக்க கேப்பில் இது ஒழுங்காக க்ளீன் பண்ணாததுனால இங்கேயும் உளுந்து போய் மாட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்லோவாகுது. நான் ஃபஸ்ட்டு டைம் உளுந்து போடும்போது எனக்கு அது கரெக்டாக ஃபிட் பண்ணலையா என்னென்னு தெரியல. இந்த டாப் போர்ஷனும் பயங்கரமாக டிகுன்னு ஆடிட்டுருக்கு. உள்ளார உளுந்தும் கிரைண்டே ஆகலை. 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் போயிட்டே இருக்குது. அப்புறமா தான் நான் ஒரு வேளை இந்த கிரைண்டர் ஏதோ ஃபால்ட்டு நம்ம தான் கரெக்டாக போடல அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்கப்புறம் நான் இதை கண்டுபிடிச்சேன். இந்த இடத்துல கரெக்டாக ஃபிட்டாக கேப் இல்லாமல் இருந்துச்சுன்னா கீழேயும் கரெக்டாக இருக்கும். கீழே இருக்கிற இந்த பார்ட் இருக்குல்லங்க இதுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி கரெக்டான பொசிஷனில் வச்சிங்கன்னா 20 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உளுந்து கிரைண்ட் ஆகிடும். அதே போல் 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸில் உங்களுக்கு அரிசியும் கிரைண்ட்